என் படிவாஜ சந்தனம் என் பாட்டங்க ஆண்ட ஜாமி சொன்ன சொல்லும் மாறாது சொன்ன சொல்லும் மாறாது இந்த பனங்குடி நாட்டு சாமி சொல்வாக்கு தப்பாது கொஞ்ச நேரம் கலிஜேரி கம்மாயாய் உனக்கு உடமரம் தாண்டவடுங்க ஊருக்கு தலைவன் எங்க முனிய எங்க காளி முனிய கோட்டைக்கு சர்ச்சடா ஆடாத சாமியும் என் கலிஜேரி உடமரத்தான கூப்பிட்டா ஆட இறங்காத தெய்வங்கள என் 18ஆம் படியான கூப்பிட்டா இறங்க நாடு மலையாள நாடு அந்த மலையாள நாட்டில உன்னைய கொண்டனைய முடி முகிலாகி கருணையனு மழை பொழிவாய் முகிலாகி கருணையனு மழை பொழிவாய் எந்த முறையீடு சொன்னாலும் வழி சொல்லுவாய் முகிலாகி கருணையனு மழை பொழிவாய் எந்த முறையீடு சொன்னாலும் வழி சொல்லுவாய் ஆனை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே காவிரி நதி என்னும் பூவரங்கம் அதன் கரையோரம் அருள் திருவரங்கம் காவிரி நதி என்னும் பூவரங்கம் அதன் கரையோரம் அருள் திருவரங்கம் இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தளம் இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தளம் நீ எழிலோடு அமர்ந்திடும் அமுதீஸ்வரம் நீ எழிலோடு அமர்ந்திடும் அமுதீஸ்வரம் ஆனை திரு ஆனை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வான் உன் திருவடி பணிந்தான் நலம் தருவாய் தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வான் உன் திருவடி பணிந்தான் நலம் தருவாய் வைகரை மலர் போல் மனம் தருவாள் வைகரை மலர் போல் மனம் தருவாள் எந்த வரம் கேட்டாலும் உடல் தருவாள் எந்த வரம் கேட்டாலும் உடல் தருவாள் ஆனை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே காலத்தின் மாற்றமெல்லாம் உள்தாளங்கள் கருணையின் ஒளிதான் உள் தீபங்கள் காலத்தின் மாற்றமெல்லாம் உள்தாளங்கள் கருணையின் ஒளிதான் உள் தீபங்கள் தேனான இசையாவு உள் ராகங்கள் தேனான இசையாவு உள் ராகங்கள் நான் தேடிடும் நிம்மதி உள்பதங்கள் நான் தேடிடும் நிம்மதி உள்பதங்கள் ஆனை திரு ஆனை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே நெஞ்சில் அகலாமல் நீ நின்று புகழ் தருவாய் ஈஸ்வரியே ஆனை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே நாட்டிற்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா ஹலோ ஹலோ சார்பு நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக எம்கேஆர் வந்தேனுங்க நாட்டிற்கு சேவை செய்ய நாகரிக எம்கேஆர் வந்தாருங்க சிரிக்க வைக்க உங்க சிரிக்க வைக்க சிவகங்கை மாவட்டக்காரே வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தாருங்க காரில் விட்டிறங்கி வந்தவங்க காலில் விட்டிறங்கி வந்தேனுங்க மேடைக்குள்ள படுத்து கிடந்து வந்தேனுங்க மேடைக்குள்ள படுத்து கிடந்து வந்தாருங்க ஆட்டமாடி ஒரு பாட்டுமாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஓயே ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தாருங்க ஊரு விட்டு ஊரு வந்து அப்பப்பா கப்ளிங் பண்ணக்கூடாது ப்ரோ பேரு
பேச்சு கெட்டு போனாதுன்னா நம்ம உழவு என்ன கெட்டு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி பாடி ஒரு பாடி ஆசர் பாடி வேசர் பாடி அட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனே. யாரு உள்ளே தூக்கிட்டு போற யாரு உள்ள ஓமேனா காது வெடச்சிருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உட்காரு சார் எம்கேஆர் என்ன நாடகத்துக்கு 10 பேர் வரணும்னு நினைச்சேன். இந்த வந்துட்டாங்கல பூரா சித்திமாங்க சொந்த சித்தம்மாங்க எனக்கு எலுமிச்சம்பளம் வாடா கேமா நீ சைடுல நிக்கிறவங்களா ப்ரோ இடம் இல்லையா உள்ள டான்ஸ் இருக்கு ஒரு போடு வரையா. ஆனா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் தமிழ்நாட்டிலே சுத்த இருக்கு முண்டை உள்ள போய் பாக்குறீங்களா அண்ணே 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 அந்த பாக்ஸ் தள்ளி விட்டு போக முடியுமா கொஞ்சம் தம்முன்னு தள்ளி போவேன் முன்னாடி இருக்க என் தம்பியில முத காலை தொட்டு அண்ணே கும்பிடுறேன். என்னாச்சு டொங்காஸ் போட்டியா இப்படி உட்காந்துருக்க ப்ரோ லாங் நீக்கிறோம் கூப்பிட்டா சாமி வருமா எங்க கருப்பு வருவாரா காளிமுனியா வருவானா இந்தா அவன் கூட சேர்ந்து தண்ணி அடிச்ச மாதிரி வருவாப்புல சாமி ப்ரோ நான் கோடாங்கி நான் சாமியில முடிச்சேன் சொல்ல கூப்பிடணும் இந்த நாட்டினுடைய சாமியோட மகிமையை வந்திருக்க மக்களை அறியணும் அந்த வந்துருச்சு பத்தியா சாமி ஆடி அதை எத்த தண்டி வரும்போது கருப்பு சாமி அவன் மடு சாமி பனங்குடி நாட்டுல உள்ள பெரிய நாயகி அந்த 18ஆம் அடி பெரிய கருப்பு கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா மதுரை பாண்டிமுனி கவலையோடு வந்திருக்கும் மக்களுக்கு என்னையோட நினைச்ச காரியம் நடைபெறும். கொஞ்ச நேரம் விளையாடு உன்னை தினசரி கூப்பிடுறதுக்கு என் மனசு கேட்கல கூப்பிடுறேன். சில பேர் கிறிஸ்தவத்துக்கு ஆடுறேன் இந்த வந்துட்டான்டா சடமுனி மையம் கொடூரமா முண்ட வாவோடு அத்தனை உள்ள இருக்க மசுரம் கடிச்சு என்ன சொன்னாலும் ஜீவிப்பா. ஐயா வணக்கமே என்ன பிள்ளைகளா வருது பெரியாஜி பத்திரிகை சொட்டு முருந்தா கூட வாடா காளிமணியை ஐயா அந்த பொம்மை போட்டு குச்சிக்கிட்டு இருக்க ஆளு பொம்மையா தலை கடப்பாரில் குத்தி ஓட்ட ஓட்டுவேன் பெரியால ஏத்தாத சின்னால ஏத்து அண்ணே வந்துட்டே யாருன்னே உடனே தெரியாது என் சொந்த பெரியப்பா சிவன்ராத்துல இருந்து லூஸ் குடிச்சு லூஸ் மாடு யாரு வந்தாலும் விளையாடும் எக்கோ சார் போய் அருப்பு நல்ல பொறுப்புக்காரன் சாமி வந்துறாம தங்கன்னு ஆடி கவட்ல தீ பிடிச்சி எரிஞ்சல அல்ல அது ஒரு காலாய் இந்த நாட்டுல பேரு போன நாட்டி எங்க ஐயா கவுள்ள காலம் பனங்குடி நாட்டு சாமி தத்துரமா வாய் பேசுமுடா இந்த சாமி கருப்பே இறங்குனா பனங்குடி நாடு தாங்குமா எங்க கருப்பே எந்த குதிரப்பா எந்த குதிரடா இந்த கூட்டத்தில நீ புடிச்சு வர்ற சொந்த குதிரை புடிச்ச குதிரை வீரமா இருக்கணும் கிளட்டு குதிரையா புடிச்சிடாதடா கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த பெரிய நாயையும் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு என் பொன்றாக்கி உனக்கு காலி எத்தா மாதிரி இந்த பிள்ளைகளை வளர்த்தது உண்மையானா எங்க ஆத்தா எந்த பத்திரி மேல குடியிருக்க மேல மடக்கம்மாயா எங்க வாண்டி மேல மடக்கம்மாயா சாட்டைய தோளில் வண்டியா சுருட்ட பத்த வச்சால் எங்க வாண்டிக்கு சுருட்டு வாடே வந்தாதுடாய் 1000 பாட்டில் சாராயா எங்க வாண்டி குடிச்சால் ஆடினாக்கு பத்தாதுடா கலிஜேரி கம்மாயில கிளவா படுத்துறோம் போதுமுடா கொஞ்ச நேரம் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு இந்த பனங்குடி நாட்டுல உன் மகிமை அறியணும் கொஞ்ச நேரம் அரும்பு விளையாடுறா அன்னை தந்தைதான் வணங்கே
சொல்லு மாறுபாடா எனவே சொல்லுறது மாறாதுடா இறங்கி வா கருப்பு காலுக்கு சலங்க இட்டுட்டா 18 பரி உனக்கு அலறுதப்பா பாக்கு மறக்கதவு எங்க 18ஆம் படியடா துதிவோடு ரெட்டகரவுடா இறங்கி வா தெற்கு மறக்கதவு எங்க ஆத்தா சந்தன பூஜனை உங்க அண்ணன் கதவு 18 லாடர்களையே
நினைக்கிறார்களோ அது நடக்கணும், அது நடக்கணும். கூட வாடா, கூட வாடா. அப்படியே அமைதியா உட்கார வைங்க எல்லாரையும். இவன் எதுக்குடா ஸ்டாண்ட் அப்படி தூக்கிட்டு இருக்கேன், மிலிட்டரிக்காரன் மாதிரி முண்டை. எதுக்குடா வரேன்? அப்படியே உட்காந்து அமைதியா உட்காந்து, அமைதியா உட்காந்து. ஹலோ, எங்களுடைய அழைப்புதலை ஏற்று இந்த பனங்குடி நாட்டிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணற்ற மக்களை தன்னுடைய வாழ்நாளில் MKR அன்பாலயம் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் MKR அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கொன்றிய கழக செயலாளர், ஏழைகளின் இளவல் கொடைவள்ளல் அன்பு அண்ணன் சேவியர்தாஸ் அவர்கள் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மின்வாரிய ஊழியர்கள் சார்பாக, வாரிசாளர்கள் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள். இந்து இந்து முஸ்லீம் முஸ்லீம் கிறிஸ்டின் கிறிஸ்டின் இது எல்லாமே எம்மதமும் சம்மதமும் எல்லாரும் எல்லாரும் ஒரு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமிக்கு நான் வந்திருப்பதை நினைத்து பெருமை அடைகிறேன். கள்ளிச்சேரி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையில் உள்ள விழாக்குளம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் எம் செல்வம் சார்பாக 501 அன்பளிப்பளிக்கின்றார்கள். எங்களது தாய் கிராமம் பிள்ளத்தி விழாக்குளம் அதற்கு நடுவில் உள்ளதா கள்ளிச்சேரி கிராமம். என்னுடைய தாய் கிராமம், என்னை தூக்கி வளர்த்த கிராமம் என்னது 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 மேலப்புறா ஊராட்சி மன்ற தலைவர் விழாக்குளம் மண்ணின் மைந்தன் என்னுடைய அண்ணன் செல்வம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக 501 கொடுத்த அத்தனை உறவுகளுக்கும் விழாக்குளம் பிள்ளத்தி கிராம பொதுமக்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். MKR ஆதரவற்ற இல்லத்தின் நிறுவனர் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பனங்குடி நாடு வலங்கை வைகை வகை வலங்கை வகை ஆதப்பன் வகைரா ஆனாசானா மணியம்பலம் சானா மானா சாமிநாதன் அம்பலம் நினைவாக ஆனாருணா அஸ்வன் ஆனாருணா அரவ் மகிழன் அவர்கள் சார்பாக MKR அன்பாலயத்திற்கு 1001 வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். மதிமரியாதைக்குரிய அந்தோணி அம்பலம் ஐயாவை பாதம் தொட்டு வணங்குகிறேன். நான் செய்வது சேவையெல்லாம் ஒரு துரும்புதான். அவர் தெரியாமல் எத்தனை ஏழைவாளர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள். இந்த கர்ணன் இந்த கருப்பேன் காளிமணி எப்பயுமே ஒரு கூட இருக்கும். நிறைய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு காசு வச்சிருந்தாலும் கூட உதவி செஞ்சுட்டா நான் பிறந்த தமிழ்நாட்டில் எதுக்கியா பச்சை குழந்தை போய் சோத்து கையே இப்படியாப்பட்ட கர்ணன் வாழக்கூடிய இந்த பூமியில் உள்ள அத்தனை மக்களையும் வணங்குகிறேன். ரொம்ப நன்றிங்க. பேரன்பு கொண்ட என்னுடைய அண்ணன் தம்பிகளை பசித்தோருக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தாய்மார்கள் ஒரு விழா நடத்துவதை எவ்வளவு கஷ்டம் என்று உணர்ந்து கொண்டிருக்கின்ற விழா கமிட்டியார்கள் இங்க உள்ள பெரியவர்கள் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கு MKR பணிவான இரவு. இதுல ஒரு 30 பேர் தான் தமிழ்நாடு, அமெரிக்கால ஜவராஜ ஆந்திரா உன்னை போன்றாங்க. கைதட்டம் தமிழனுக்கு தமிழன் ஓடக்கூடிய ரத்தம் தமிழோட ரத்தம். சாதி மதம் அப்பாற்பட்டது தமிழன். அதை இந்த புதிய பூமியிலே பார்த்தேன். இப்படி எல்லா ஊரும் மாறிட்டா எதுக்கியா சண்டை வர மண்டவட்டு வாடா என் தம்பி சித்தி மைண்டா ஏன்டா தத்தியா நிமுக்கு உன்னையோட ஹைட்டா இருக்கல அப்ப என்னை அசிங்கப்படி நான் அண்ணே நீ தம்பி. சரி நீ நாடங்கடி
பேர்ட் பாய்ஸ் மென்ஸ் வேர் கல்லல் சார்பாக 501 அன்பாலயத்தில் வழங்குகின்றார்கள். பாகை மாங்காடு தொழிலதிபர் திரு பாலமுருகன் சார்பாக அன்பாலயத்திற்கு 1001 வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். மஞ்சப்பையா உங்க எல்லாத்தையும் இந்த காசை வச்சு தான் காப்பாத்தணும். எங்க ஆத்தா வந்து பெரிய தம்பி வடமாடு வர்ணனையில் நான் பார்த்து ஒரு வியந்த ஒரு படைப்பாளி என் தம்பி இந்த நாடகத்தோட அமைப்பாளர் எங்களது பி நெற்போகப்பட்டியை சேர்ந்த என் மகேந்திர பூமிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் தம்பி இவன் ஒத்த தம்பி கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே இவங்க அதோட பெரிய படைப்பாளி அடி கொண்டு சண்டை வந்தாடா தம்பியோட எங்க அன்னைக்கு வேற லெவல் பழைய சீமக்கரை வெட்டி மூட்டம் போட்டு நம்மளை படிக்க வைத்தது நம்ம அண்ணன் என்று சொன்னேன். ஆனா என் தம்பியோட சீமக்கரை அடிப்பு நினைக்கிறேன். தப்பு. கவனமா இருக்கு. கப்ளிங் ஓல் சொல்லக்கூடாது. 30 பொத்து கருத்துள்ள பேச்சுகளை பேசுவதற்காக கேட்பதற்கு என் தம்பிகள் என்னைக்குமே முற்படுவதில்லை. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் உள்ளி வாவோடு கப்ளிங் டொங்காஸ் பேக்ஸாக் ஐஸ் சப்பு அமைதி வாட்டு மிஸ்டர் வெல்ல வேண்டி என் சரக்கு அடிச்சு என்னமே நாளைக்கு சரக்கு அடிக்கும்போது ஒரு 3 குருண மருந்து போட்டு சாப்பிடு. செடிக்கு செடி நடுவே யானை கதை சொல்ல முடியாது. யானைக்கு மடுவுல அமைதி. எத்தனை நாடகங்களை நடத்தலாம். அத்தனை நாடகங்களில் அத்தனை கலைஞர்கள் பங்கு பெறுகிறார்கள். அத்தனை கலைஞருடைய குடும்பத்தை என் தமிழன் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய நாடகத்தில் தான் எல்லாமே நடக்கும். என்ன வேணா நடக்கும். ஏன் எங்கே கூட்டமும் அன்புகளும் அதிகரிக்கிறதோ அங்கே சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். தம்பி மை செட்டு கும்பிட்டு பேத்த என்ன அப்படி வச்சிருக்க ஐயா? அது மை செட்டால பெட்டி கிடையாது. வேணும்னா அதை அசைச்சு கொண்டு போங்க. என்னப்பா கொஞ்சம் மேடைக்கு வா. மாடு புடிமாடு தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகின்ற காலை தமிழுடைய உண்மையான ரத்தத்துக்கு பிறந்த இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய லோக்கல் டாஸ்மாக் காலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் பா 2 மினிட் பொளந்து ஓச்சு நீ வர்றதுக்குள்ள வளகாப்பு ஓட்டறவங்கள புள்ள ஊத்திட்டு வந்துருவா. வா இங்க வா எல்லாரும் அமைதியா இரு. தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைக்கிறேன்? சிங்கம் இங்க பேசு. ஹலோ மைக்க கண்டுபிடிச்சது பெரியப்பா. அதனாலதான் அந்த மைக்க தொடாமல் இந்த தமிழனா பிறந்ததுக்கு நீ பெருமை அடைகிறாயா? தம்பி பாடிய தூக்கி கொண்டு முடிஞ்சு. வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் வரும்போது வேற மாதிரி பண்ணி குடிப்பதனால் அதை சுகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அன்புறவர்களே, ஒரு மனிதன் தினசரி குடித்தான் என்றான் அவன் வாங்கக்கூடிய கெட்ட பேர் நிறைய. எல்லாத்தையும் விளக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தாய் தகப்பனுடைய உண்மையான அன்பை இழந்து விடுவோம். கூட பிறந்த சகோதர சகோதரிகளை எதிரி மாறி பார்ப்பான். சொந்தக்காரன் பூரா எல்லாருமே ஒரே பட்டம் குடியார. நீ குடிச்சுக்கிட்டே இந்த ஜெயிலி குடிச்சுக்கிட்டே 10 பேருக்கு நீ உதவி செய்ய உன்னை போய் சொல்லலாம். 10 பேருக்கு அவன் உதவி செஞ்சா போய் இந்த உலகத்திலே குடிக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு இந்த நாட்டிலே நான் மேடை போட்டு பேச வரவில்லை. எங்க அண்ணன் தம்பிகளுக்கு சொல்வதற்கு என்னுடைய கடமை. கூட பிறந்தவன் என்பது நான் சொல்லித்தனா
கைதட்டு வரா நீ நல்லா இருக்க பாத்தீங்களா குடிக்க வேணாம்னு சொல்லும் பொழுது என் உடம்பிறந்த சகோதரன் நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கிறாய் என்று கைதட்டி தான் நான் பெருமைப்படுறேன். இதை என்ன மஸ்தி சொன்ன கைதட்டு வரான்னு சொல்ற நீ இந்த சிவகங்கை மாவட்டத்தை விட்டு போவது நல்லது. இருப்பா ஒரே ஒரு விஷயம் எல்லாத்தையும் வீட்டுக்கு போயிடணும். எல்லாம் கைதட்டு என்னை பத்தி என்ன நினைச்ச பப்புன்னு நினைச்சியா? நான் பிறந்தது சிவகங்கை மாவட்டம். எத்தனை மாவட்டங்கள் வீரம் நிறைந்திருக்கலாம். ஆனா வீரத்துக்கு பேரு போனது இந்த சிவகங்கை மாவட்டம். அதிக வடமாடு ஜல்லிக்கட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடக்கக்கூடிய மாவட்டம் எதுனா இந்த சிவகங்கை மாவட்டம். பெருமை சட்டம் ப்ரோ இதோட பேச்சை நான் சொன்னேன் என் தம்பி வலது பக்க கொட்டையை கூட கடிப்பேன். ஒரு என்னுடைய அண்ணன் தம்பி என் தம்பிகள் எங்க அன்னைகள் நல்லா இருந்தாங்க. நான் 10 ஊர்ல போய் சொல்ல முடியும் எனக்கு இத்தனை அண்ணன் இத்தனை தம்பி இருக்காங்க. சும்மா போய் நீ கொடுக்குற காசுக்காக ஊழ பேசிட்டு போற பப்பு நான் கிடையாது. உரிமையோட பேசுவேன். பசின்னு வந்தா சோறு ஓடுவேன். நடிக்க தெரியாது. நாடகத்துல நான் எப்பயுமே ஒரே மாதிரி அதுக்காக சில பேர் அடிப்பாங்க. நீ இல்லைன்னா போச்சுடா அப்படி இப்படின்னு சித்தப்பன தண்ணி உடனே என்னடா மொத்தம் ஏன் கூட குடிக்கிறேன். இது போலி நடிப்பு. உண்மையான பாசம் அண்ணன் என்று சொல்லுங்க. அவ்வளவுதான் கட்டி பிடிச்சு நாக்க போட்டு நக்குவேன். ராமு சைடில் நிற்கக்கூடிய ரசிக பொதுமக்கள் தயவு செய்து முன்னாடி வருமாறு விழா கமிட்டியாளர் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். என்ன சொன்னா நடக்க காந்தி நகர் சோழமலை சார்பாக 101 வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். இவ்வளவு நேரம் போய் நீ முத வீட்டுக்கு தயவு செய்து எத்தனை பண்ணே ஆளுக்கு அரை மணி நேரம் பெட்டி வாசிங்க. என்னுடைய தம்பி என் தம்பியை லவ் யூடா அங்கிட்டு வாங்கடா அது ஊருக்காரங்க நீங்க சொல்லி புரிய இந்த நிக்கிறாள் உட்காரு தயவு செய்து நிக்கிறாள் உட்காரு வீட்டுக்கு போகணும். என்னையும் மொத்தமான இவன் நாடகத்தை போய் பார்க்க போனா நம்மள ஊருக்கார போச்சுறாங்க. என்ன காரணம் என்றால் வந்துச்சுடா 100 ரூபா. அண்ணா உங்க பேருனா ஆமா 3 லட்சம் கொடுத்துட்டேன். 100 ரூபாய் கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை. 100 ரூபாய் வைத்து ஒரு பசிய போக்குறாங்க கொடுத்து விட்டு சொல்லுது வர எங்க அண்ணன் வந்தாண்டா வீரத்தாண்டா. ஒரு சாங் ஒன்னு பாடு. ஹலோ என்னடா கத்திக்க மாதிரி நீ கூட கிடையாது. சைனா தென்பாண்டி ராமன் நாடு நானு பிறந்தது சிவகங்கையா. கோமாளி எம்ஜிஆர் பிறந்தது சிவகங்கையா. தங்கம் பிறந்தது ராமநாடு. உலக நாடுகளை பயப்பட வச்ச ஒத்த தமிழர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாடு ராமநாடு. ராமேஸ்வரம் எந்த ஊரு அவர் சொந்த ஊரு. அவர் சாகவில்லை. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உரமாக இருக்கிறாரு. இந்த உரத்தில் இருந்து முளைச்சு வரக்கூடிய விதைதான் ஒவ்வொரு இளைய சமுதாயம். என் தம்பியில் பூராமே அப்துல் கலாம் ஐயா சாங் ஸ்டார்டிங் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ புகழ் அப்துல் கலாம். அக்கினி திரகடுக்கு அணுவாத
அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாதமிகு நம்மள்களா ஏதென்பாடி பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்துறக்கார் வைக்கிறோம் அவர்தான் அப்துல் கலாம் பள்ளி சொல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் பயில்கின்ற மாணவ செல்வங்களே இந்த வருகை நன்றாக உற்று நோக்கி கவனிங்கள் பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் கலாம் தாத்தா பற்ற தாய் போல இருந்தவரா பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தரையா இருக்கிற கனவு சொன்னாரையா தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் ராமநாடு சொந்த ஊர் அவருக்கு வைக்கிறோம் அவர்தான் அப்துல் கலாம் வானத்திலே கனகேவினார் வானத்திலே ஏவுகணை ஏவினார் அந்த ஏவுகணை ஏவிவிடும் போது மேலே சென்றது ஆனால் உலக நாடுகள் பூரா அந்த ஏவுகணையை உற்று பார்த்தது ஏன் இந்தியாவை இனிமேல் நம்ம நெருங்க முடியாது ஒத்த தமிழனுக்கு பயன்படுகிற உலக நாடு அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நியருக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு எதிரி ஏனென்றால் அவர் கண்டுபிடித்த அணுசக்தி ஆயுதங்களை எந்த நாட்டில் உள்ள விஞ்ஞானி கண்டுபிடிக்க முடியவில்லை இன்று இந்தியா மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டிலே உறவுகள் எல்லாம் தங்களுடைய பணியை முடித்து நிம்மதியாக தூங்குகிறார் என்றால் ஏவுகணை நாயகன் வாழ்க தமிழ் உலகம் உள்ளவரை யார் மறந்தாலும் ஏவுகணை நாயகனை என் தமிழக மக்கள் மறக்க மாட்டோம் கேகின் என் தம்பிகள் எல்லாம் இந்த அறிவு சார்ந்த விஷயங்களை உங்க மனதுக்கு என்ன தோணுதோ என்ன பிடிக்குதோ அதை செயல் அண்ணே அதை வேணாம் சொல்லுவேன் ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அவர் சாகு வரை நாட்டை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஆனால் இன்று என் தம்பிகள் 16 வயது வந்து விட்டார் தொங்காசை பற்றி கவலைப்பட்டு அவர் அணுசக்தியை கண்டுபிடித்த என் தம்பிகள் உதவிகள் கணேஷ் போயிலே என்ன பழக்கம் புலி இவன் நல்லா கண்டுபிடிக்கிறான் இவனும் ஒரு அகசருள்ள படைப்பாளி இவனை நான் பாதம் தொட்டு வணங்குறேன் எந்த பிதா பாருங்கள் கணேஷ் போயில போட்டா உதடுக்குள்ளே மாவாக இருக்கும் என்று புலிப்பென்று சொல்லி குட் அப்படித்தான் இருக்கு ஒரு மதுபானத்தை கண்டுபிடித்தவன் ஆங்கிலேயன் அந்த மதுபானத்தை கூட வெளிநாடு ஆங்கிலேயன் தமிழகத்தை சுற்றி பார்க்க வரும் பொழுது சாராயத்துக்கு பேர் போன நாட்டிலே இந்த சிவகங்கை நாடு ஒன்று அதிலே நாம் பிறந்த பள்ளத்தி விழாக்குளம் சாராயத்துக்கு பேர் போனது எங்க ஊர் அன்று எங்க வண்டி மாடு உழவு மாடெல்லாம் ஊரத்தண்ணியை குடிக்கவில்லை ஊரப்பானையை கிளச்சி குடிக்கும் எங்க ஐயாவே தூக்கி போட்டு பாஞ்சி எங்க ஐயாவுக்கு ஒரு கொட்டை கீழே ஆனால் அவர் விழுந்த நேரம் பனி நேரம் பிறகு ஒட்டி கொண்டு இந்த வெள்ளச்சட்டை தெரிக்க போது என்று உன் ஜாதகத்திலே ஒன் கொலை அந்த பிறகு புதிமை இப்ப பாருவேங்க அண்ணன் பாருங்க ஏய் நாடக நடத்துக்கு ஏன் அப்படி பண்ற வாட் செய்யக்கூடாது அத்யா பிரி என்கிறார் கடமாடை தவவிடக்கூடிய வேலை செய்கிறார் அது பிரி அல்ல உரி என்றால் எதற்காக காலை இந்த உரி சொல்கின்ற பொழுது நன்றாக ட்ரில் போடுகிறது அந்த காலைக்கு கீழே உள்ளது பவர் பேட்டரி 3PS this long position பனங்கொட்டை அதை நன்றாக தேய்த்து விட்டு பின்னாடி காலமாட்டி பின்னாடி ஒரே ரெண்டு இழுப்பு தான் அதோட பசுமாடு ஆமா அனிருத் மியூசிக் தம்பி என்னை மனநோயை நெரிச்சு
வெரி குட் மத்தியா அப்துல் கலாம் ஐயா சொல்லுகின்ற பொழுது கரகோஷங்களை மட்டும் ஒளிவிட்டு என் தம்பிகள் கவட்டுக்குள்ளே தலை வைத்து ஆனால் ஒரு கொட்டைக்கு எவ்வளவு நைசு நானும் அதை செய்தேன் அன்பு செல்வம் நான் அன்றைய காலத்திலே எல்லாரும் அமைதியா இருங்க இந்த கதையை நன்றாக கேட்க வேண்டும் நான் படித்தது சிவகங்கை மாவட்டம் சாத்திரசோகோட்டை அருகாமல் உள்ள மண்டல் கிராமத்தில் தான் படித்தேன் மாலை நேரம் பெல் அடித்தார்கள் நரம்பு பையை ஓடி மேலப்பட வயக்காட்டில் இறங்கி அப்பொழுது வயலிலே ஒரு முளக்குச்சியிலே ஒரு கிடமாடு பொட்டமாடு மடுவடித்தபடி கப்ளிங்களே அப்ப எங்க ஐயா வெரி ஹார்ட் பார்த்து நான் அருகில் சென்றேன் ஐயா கோடாங்கி என்ன விவரம் ஏன் அந்த கப்ளிங்களே நீர் சுரக்கு அது டொங்காஸ்திரி என்ன செய்ய வேண்டும் நம்ம காரிக்காலையை கூட்டிட்டு வா நான் மூக்கன கையை பிடித்துக் கொள்கிறேன் நீ மாடு தவம் கரெக்டாக அந்த ட்ரில் மிஷனை அந்த கப்ளிங்களை நன்றாக செலுத்தி விடு என்று சொன்னார் நான் விவரம் இல்லாத பாலகன் மாடு வெரி லாங் காரி மாடு தவியது முனியை பிடித்து கிச்சுன்னு அடிச்சு 3 நாள் கஞ்சி குடிக்கும் போது கவுச்சி எடுத்த பழக்கங்கள் சீ எல்லார் கருத்துக்குள்ளார் காமெடி சொன்னா கேட்க மாட்டான் என் தம்பிகள் அவன் பிடித்திருக்கிறான் அப்ப திருப்பி இங்க இருக்கின்ற தாய்மார்களுக்கு தான் பசியோட அருமை ஆண்கள் வார்த்தைகளை பேசலாம் ஆயிரத்தெட்டு தவறுகள் செய்யலாம் தன் கணவன் செய்யக்கூடிய பழக்கத்தையும் தவறுகளையும் யாரிடம் சொல்லாமல் கடைசி வரை இதயத்தை கல்லாக்கி கொண்டு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரே ஜீவன் யார் தாய்க்கு அப்புறம் கட்டின மனைவிதான் ஒவ்வொரு ஆண்மகனும் பொண்டாட்டிக்காக பேங்க்ல லோன் வாங்கி வைக்க வேண்டாம் காசு போட்டு வைக்க வேண்டாம் நகை எடுத்து வைக்க வேண்டாம் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் மனைவிக்கும் வீட்டிலே அடுப்பாங்கடையிலே வெண்கல சிலை வைக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க ஏன் எல்லாரும் புடிமாடு அதே மாதிரி பெண்களுக்கு சொல்லுங்க இந்த மேடையிலே வெண்கல சிலை வைக்கலாம் சொல்லிவிட்டான் என்று ஆனந்தம் கொள்ள வேண்டாம் மேடம் ஆனால் நீங்க பண்ணக்கூடிய அதெல்லாம் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு என் ஆண்மகளை பாருங்கள் எல்லார் முகத்திலும் பாருங்கள் கருப்பை தவிர எதுவுமே பூரா தேன்றாட்டு குலைவு கட்டி ஓம் சக்தி பராசக்தி எழுத்து விட்டு போயிட்டேன் ஓம் சக்தி பராசக்தி எத்தனை சக்திகள் இருந்தாலும் வழங்கும் நம்ம கையெடுத்து கும்பிடுற விதத்துல எத்தனை சக்தி இருந்தாலும் சாமி அருள் விடும் யாரு கும்பிடுறா 120ல 70 பைக்ல ஓர வைக்கல படி கருப்பனுக்கு கிஸ் அடிக்கிறானே கருப்பா கருப்பை உடனே 108 போனா வந்துருவாங்கடா பின்னாடி போடா அவன் பியா போய் பார்த்தா ஒரு செப்பே சிரிப்பு கல்ல சிந்தனை கண்டுபிடித்தார் முங்கு வண்டியை பார்த்து கண்டுபிடிச்சதான வீட்டு வேர் இவன் எந்த வேலைக்கு ஆக மொத்தத்துல என்ன யூடியூப்ல மூலி கிடக்கு இவன் நன்றாக இருப்பான் என் தம்பிதான் என் தம்பிகள் எல்லாம் நன்றாக மயிர்களை புடுங்க வேண்டும் வளர்த்து அழகாக வெட்ட வேண்டும் அன்றைய காலத்திலே ஒரே வெட்டு செம்பரியாட்டு 100 பேர் நின்றால் 100 பேர் மண்டையும் அப்படியே இருக்கும் இன்னைக்கு ஒரு மகன் முடிவெட்டி வருகிறான் பெத்த தாய் என் மகன் இல்லை என்று சூடத்தை அமைத்து சத்தியம் மண்டே ஒத்தவங்க வலிச்சு ஒத்தவங்க தீய வச்சு என் தம்பிகள் எல்லாம் அறிவு சார்ந்த பிள்ளைங்கள் எல்லாம் என்ன சொல்லி நல்ல வாயில் அவன் மக்க ஓடிச்சிருக்கிறேன் மோட்டரை கண்டுபிடிக்கும் போது பெரிய கம்பெனிகள் ஹீரோ ஹோண்டா டிவிஎஸ் கம்பெனிகள் எல்லாம் ஒரு பைக்கிலே போகும்போது 2 பேர் இன்ச்சு போனா 3 பேர் என்று கண்டுபிடித்து நம்மளிடம் அவர்கள் சேல்ஸ் செய்கிறார்கள் ஆனால் 3 பேர் கம்பெனியிலே போக வேண்டும் என்று இருக்கிறாய் ஆனா நாங்க 7 பேர் போவோம் என்று நினைத்து காவித்தவன் என் தம்பி இண்டிகேட்டர்ல 2 பேர் டேங்கிலே 2 பேர் ஓசல ஒரு ஆள் அவன் தொடையில ஒரு ஆள் இடையில ஒரு ஆள் ஆனா அந்த வண்டியோட ஓனர் ஓடி வருகிறான் காரணம் வண்டியில ஏறணும் அவன் தேவை
அதே மாதிரி தாய்மார்கள் கஷ்டத்தை பார்க்காமல் சமைக்க வேண்டும். குக்கரிலே கண்டங்கரை பேசவே விட மாட்டீங்க. நீங்களே நாடகம் போட்டு ஆளாளுக்கு ஒண்ணு ஏலக்கடையா இல்ல மாட்டவனி பூ மார்க்கெட்டா மண்பானையிலே சமையல் தாய்மார்களே பொங்கல் திருநாள் வந்துட்டா எங்க அப்பத்தா மண்பானையில ஊருக்கே பட்டுக்கிழவி பொங்கலை கிட்டிக்கிட்டு பின்னாடி ஐயா கட்டிக்கிட்டு வெண்பொங்கல் ரொம்ப லேட்டா வெண்பொங்கலை வைக்க வேண்டும் தம்பி. வேற ஆங்கில நினைச்சாங்க. பொங்கல் முடியும் மாட்டு பொங்கல் முடியும். ஒத்த மாட்டிலே ஒரு முழம் கரும்பை கட்டி விடுவார்கள். அன்னைக்கு அந்த கரும்புக்காக தமிழை முத வீரனா ஒத்த கரும்புக்காக தும்மலை பிடித்து அதை எடுத்துதான் அன்னைக்கு பெருங்கொண்ட தங்க காசுக்கு சமம் ஒரு முழ கரும்பு. இன்னைக்கு வாடியில நல்ல மாடு விளையாடுச்சுன்னா நின்று பொறுமையா கட்டில் பீரோ தங்க காசு வாங்கிட்டு போய் போக்கு மாடு மங்கு மாடு தவணே 100ல போயிருது. மாட்டுக்காரன் ஓடுறேன் ராமு ஓடுறேன் இங்கிட்டு ஒருத்தன் பறிச்சு தூக்கிட்டு போய் தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஆனா அந்த மாடு நம்மள முட்டுனா உயிருக்கு ஆபத்து என்று என் தமிழர்களுக்கு தெரியும். உயிரோட இந்த மண்ணுடைய வீரம் தான் எங்களுக்கு பெருசு தெரியாம என் தம்பி என் சிங்க குட்டி என் தம்பிகள் மூத்திரத்தை கூட அது வீரமான இந்த நாடகம் என்னன்னு எனக்கு நல்லா வந்து வெள்ள வெட்டி வாத்த திரும்பி ஒரு சாங் போடுறேன். எங்க அண்ணன் தம்பிகளே இது திருத்துறதுக்காக என்னால முடிஞ்ச உதவி. தண்ணியின் நீ அடிச்சு வந்த அண்ணன் தம்பிகளாம் கோவப்பட்டு என்னைய திட்ட வேணாம். ஏதோ என் தம்பி 2 பேரு அன்னைக்கு 2 பேரு இந்த பாட்டு படிச்சதுனால திருந்தனா இந்த பணங்குடி நாட்டுக்கு வந்தது நான் புண்ணியமா நினைக்கிறேன். அண்ணன் தம்பிகளா இந்த கருத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க காலில் விழுந்து கும்பிடுறேன். அப்படி ஏத்துக்க மறுக்கலைன்னா ஒரு ஆசிட்ட கூட மூஞ்சில அடிச்சுட்டு போயிரு ஜோலியை முடிச்சு மதும் பழக்கம் முன்னே குடி பழக்கம் கவனிக்க ப்ரோ மது பழக்கம் முன்னே குடி பழக்கம் மதும் பழக்கம் முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு உடலும் வேகுமே நம்ம ஆசை மனைவி முள்ள தெருவில் மாடும் நம்ம ஆசை மனைவி முள்ள தெருவில் மாடுமே. வயசு புள்ள பள்ளிக்கூடம் போது அந்த குழந்தைக்கு படிப்புல கவனம் செலுத்துமா இல்ல தாய் தகப்பி மற்ற கஷ்டத்தை கவனம் செலுத்துமா? 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு மொச்சு வாங்கி சட்டை கிழிஞ்சு மொச்சு வாங்கி தந்தியா பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நம்ம மறந்தோம். அப்ப நான் பெரிய குடியாரன் ப்ரோ ஒரு 8 வருஷம் இருக்கு பெரிய கேவலப்பட்ட பையன். ₹100 இருந்தா ஒரு 4 பேர் ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னா வெறும் ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நம்ம 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குறோம். அதுவும் பிளாக்ல 350 இருந்தாலும் வாங்குவோம். ஏன்னா அப்பத்தான ரத்தம் வரும். ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குறோம். நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குறோம். நமக்கு வேணாம் மது பழக்கம் வேணாம் மது பழக்கம் வேணாம் முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு உடலும் வேகுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும் நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே.
தமிழகத்திலே நான் சொல்லக்கூடியது நடந்ததென்றால் நான் தான் எல்லா ஜாமிக்கும் தேங்காய் உடைப்பேன். தமிழகத்திலே அத்தனை டாஸ்மாக் கடைகளையும் அடைத்தால் என்றால் அத்தனை பேர் காத பாதம் தொட்டு நான் வணங்குவேன். அப்படி அடைத்தால் இந்த தமிழகத்திலே என்ன நடக்கும் என்று நான் கூறுகிறேன். அப்படி அடைத்து விட்டால் வீட்டுக்கு அவனே சிலிண்டர் வைத்து காய்த்தி விடுவான். பட்டச்சாராயம் காமிச்சு விடுவான். மாட்டு மூத்தம் கோழிப்பி செய்தி வீடி ரோமம் கம்புக்குட்டு மசம் அத்தனையும் போட்டு ஊரப்பானை போட்டு அவனா காய்ச்சி கொரோனா டயத்துல ஒரு நாள் எங்கேயுமே ஜர கிடைக்கல. எங்க ஊர்ல ஒரு வேலை 2 கட்டு செய்தி வீடியோ ஊதி போட்டு கொதிக்க அப்புறம் நீர்மலைக்கு போயிட்டாங்க. ஆனா நம்ம சொல்றோம் தம்பி எங்க அன்னைகளா மேடையில் நான் சொல்லும் போது உங்களுக்கு கடுப்பாகுதுல, அது போதையே மறக்கணும்னு நம்ம சொல்றோம். ஆனா முடியல இல்ல, நான் மறக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. உங்களை எப்படி சடலுக்கு மாத்த முடியும்? சீரட்டை விடணும்னா செய்தி விடிய விடணும்னா கலைமான் போயலே விடணும். எதிரியாவது கைய போயல. வெரி குட். அந்த போயல வைக்கிறேன். அவன் நம்பரை கொடுத்து லாரி அனுப்பி தம்பி போயலை அது என்பது புற்றுநோய். அந்த போயல பார்த்தா நயன்தாரா படம் அப்படி நீங்க கிடையாது. அந்த போயலை புழு வச்சிருந்தாங்க. ஆனால் அதை பார்த்து கொண்டு தினசரி முத்தம் கொடுத்து பாய் கொடுத்து கொட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு மாடு சென்னையடைய அதே உண்மை. மது நாட்டுக்கு என்று அழகான பாட்டிலே போட்டுக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்து தான் போதை ஏறி முத்தம் ஏறி அடித்து கொண்டு ஊரிலே சட்டி இல்லாம எத்தனை இது போட்டாலும் எத்தனை மாநாடு போட்டாலும் எத்தனை விழிப்புணர்வு நாம் பேசினாலும் சரி, அவர்கள் மனக்கட்டுப்பாடு என்று என்னைக்கும் உனக்கு தோணுகிறதோ அன்னைக்குத்தான் இந்த தீய பழக்கத்தை விட முடியும். நன்றி. ஏதோ என் தம்பிகளுக்காக நான் பாடினேன். தவறாக இந்த பாடலை நினைத்தால் கூட நீங்க மன்னித்து விடுங்க. ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை என் தம்பிகள் எல்லாம் உயர்ந்த நிலையில் இருந்தால் என்றாவது ஒரு நாள் இந்த எம்கேஆர் கோமாளி உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக வயசான காலத்தில் ஒருவேளை சோத்துக்கு வரும்போது என் தம்பியை சோறு ஓடுவாங்க. அவங்க ஆரோக்கியமா இருக்கிற பேசுறேன். நான் உரிமையோட உயிரை தவிர என் தம்பி என்ன கேட்டான் விளங்கா பையன் மறுபடியும் 100 ரூபாய் கொண்டு வரானே. வீரபஞ்சான் காளியம்மன் சார்பாக 101, பாகனேரி மீன் வியாபாரி ரமேஷ் சார்பாக 101 வழங்கினார். அப்ப அது பேச வைக்க சார் போய் சாமி பாக்கியா மைஜெட் சூப்பர் வாழ்த்துக்கிறேன் தம்பி. இவ்வளவு பேர் சுத்தி நிக்கிறியா தம்பி உட்கார்ந்துட்டு சூப்பர் வாழ்த்துக்க. என்ன சொல்றேன் என்ன கரத்துல மணலால கூடி மதிமரியா கூடி சிவகங்கை மாவட்டம் பன்னங்குடி நாடு அருள் மகஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் திருக்கோவில் ஆனி தேர் திருவிழாவின் 8ஆம் நாள் திருநாள் மண்டபப்படியா முன்னிட்டு மின்சார வாரிய ஊழியர்கள் மேலே இவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்க இரவுபகல் பாராமல் தூக்கத்தை பெரிதுபடுத்தாமல் ஐயா குடியில பீசடி சொல்லும் போது தன்னுடைய குழந்தையை போட்டு விட்டு மற்ற குழந்தைகள் எல்லாம் நிம்மதியா தூங்கணும்ன்றதுக்காக போஸ்ட் மரத்தில் ஏறி நமக்காக மின்சாரம் என்ற ஒரு ஒளியை தருகிறார்கள். அவர்கள் பாதத்தை வணங்குகிறார். மழை பெஞ்சு தொடர்ந்து மழை பெய்யும் எங்கு பார்த்தாலும் கரண்ட் சாக்கடிக்கும். அது பெரிதல்ல. உடனே சரி செய்ய வேண்டும். எல்லா தொழில்களும் மனிதர்களும் கஷ்டப்படுவார்கள் என்று மழை வெயிலும் பாராமல் உழைக்கிற மின் வாரியத்தில் உள்ள அத்தனை உறவுகளை வணங்குறேன் ஐயா. நீங்க தாயா ஒளிவிளக்கு. ரொம்ப நன்றி. சில பேர் கைதட்டாதது என்ன காரணம்னா போஸ்ட் மரம் ஏறி இறங்க 3 ரூபாய் ஏற்கிறான்னு நினைப்பேன். அது 3 லட்சம் கூட கொடுக்கலாம். அது உயிரை பணைய வைத்து நமக்கு ஒளி தரக்கூடிய தீமை ஏற்றக்கூடிய வேலை. இது என்ன பெரிய அவங்க என்னத்தை கேட்டாங்க. இது ஒரு நிமிஷம். மின்சார வாரிய ஊழியர்கள் மற்றும் வாரிசுதாரர்களால் நடத்தப்படும் நாடகம் ஸ்ரீ வள்ளியம்மன் நாடகம் உங்கள் மத்தியில் வந்திருக்கும் நாடக நடிகர்களே
வரவேற்கும் விதமாக நாடக நடிகர்களை இந்த புண்ணிய உறவுகளாய் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பொன்னாடை போட்டு ஏதோ வருகிறார்கள். அன்பு உறவுகள் கைதட்டு கொடுக்கலாம். 6 மணி எடுத்து கொண்டிருக்கும் சொந்த நாடக நடிகர் சங்கத்திலே நிக்கிறதே பெரிய விஷயம். ஒரு பொறுப்புல இருந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் நாடக நடிகர் சங்கத்துல ஜெயிக்க முடியாது. எங்க அண்ணே ஒரு நாடக நடிகனா இருந்துட்டு தென்னிந்திய திரைப்படத்துறையிலே செயற்குழு உறுப்பினருக்கு அதிக ஓட்டிலே ஜெயித்த ஒரு தமிழ் யார் என்றார் மாவடி கோட்டைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற என்னுடைய மூத்தவர் MKR. இவரே மூத்த மிருதங்க சக்கரவர்த்தி மருவத்துவான் கோட்டையடி குமரன் என் அன்பு தம்பி தோப்பூர் மண்ணின் மைந்தன் பலது விருது பெரிதல்ல உனக்கு வச்சிருக்க பேர் தான்டா பெருசு. மருது கைதட்டு எங்க அண்ணே பெரிய வாத்தியார் பெருந்தகை புதுக்கோட்டை மூர்த்தி அண்ணனுக்கு பொன்னாடை ஒத்துக்கொள்ளப்படுகிறது. தாள கலைஞராக இங்கே வீட்டிருந்தாலும் அத்தனை சாமிகளுக்கு முகரசகுடியிலே இவர்தான் பிரசாதம் கொடுப்பார்கள். அத்தனை மக்களும் நெத்திலே பூசி செல்வார்கள். பெருங்கொண்ட ஒரு பூசாரி மகன் எங்களுக்கு சண்முகம் சாமியாடி சண்முகம். அடுத்தபடியாக இங்கே பாபுநாக நடிக்கும் பாசமிகு தம்பி MKR அவர்களுக்கு விழாக்குடி சர்வம் கிராமத்து சர்வம் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். நான் வாங்கக்கூடிய ஒத்த துன்பு எனக்கு அல்ல குறிப்பாக வெளியூர்ல தூக்கம் பாராம் தன்னுடைய பணிகளை செய்து எங்களுடைய கலையை காப்பாற்ற வந்திருக்கும் என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக இந்த ஒத்த பொன்னாடை இந்த கிராமத்துக்கு நான் பெற்றுக்கொண்டேன். நன்றி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் என் அன்பு தம்பி நெற்போப்பட்டி வடமாடு கிடையாது கடமாடு எத்தனை மாடு இருந்தாலும் அது பாச்ச மாடாடா. அத்தனை வடமாடு மாட்டு வண்டி பந்தயம் ஜல்லிக்கட்டு எல்லாத்துக்கும் ஒரு தலை சிறந்த வர்ணனையாளர் எத்தனை பேத்தை என்னை போல உருவாக்கிய ஒரு நல்ல மனிதன் என் தம்பி மகேந்திர பூபதி ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நாடக அமைப்பாளர் எவ்வளவு சொன்னாலும் என்னை மதிக்கலடா. ஆத்தா வந்திருக்கா. ஹலோ பனங்குடி சிவயாழினி ஆட்டோ சார்பாக 101 வழங்குகின்றார்கள். தம்பி நீ வேணா வீட்டுக்கு போ. ஒரு ராஜி இன்னைக்கு செல்லலடா 100 கொண்டு வந்து என்னைக்கு பெட்ரோல் போட்டு நான் போக யார காப்பா. பனங்குடி சிவாலனி ஆட்டோ பாரதி வாக்கியா ஆடியோஸ் திருத்திப்பட்டி பனங்குடி இருப்பு கல்லர் உரிமை மானா பீட்டர் அப்ப சம்பளத்தை 300 ஏத்த சொல்றேன் தம்பி. வணக்கம் நான் வயசுட்டு போயில பொழைச்சுக்குறான்டா. எத்தனை ஓனர்களை திட்டினாலும் அந்த இடம் என்று வந்தால் அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் தான் உண்மையான விசுவாசி உழைப்பாசி. வாழ்த்துக்கள். ஆனா உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு தோணுதா மேடையிலே நம்மள இப்படி பேசுறேன் இந்த MKR இவங்க கூட திருறாங்களே இந்த ஊதா பணியம் போட்டுக்கிட்டு இவங்க எல்லாம் எப்படி குடியிருக்கான்னு நினைக்கிறீங்களா? கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். மேடைகளை மட்டும்தான் நடிப்பேன். வாழ்க்கையிலே நடிக்க தெரியாத ஒரு கோமாளி களிசரிக்கா என் தம்பிகளுக்கு தான் யூடியூப் எடுத்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பிறநாளி அருகாமையில் உள்ள காடமங்கலம் தம்பி இதாண்டா நீ சம்பாரிச்ச சொற்பாரிச்ச ஒரு கைதலுக்கு சூப்பரா பாத்தியா எவ்வளவு பாசம் ஒரு நாளைக்கு வா ஓட்டு இதுக்கு மேல இந்த அண்ணே ஆமா அண்ணே உங்களுக்காக எல்லாமே செய்வேன் தம்பி. காடமங்கலம் முருகன் ஏன் அன்பு புத்திரு இந்த பாண்டி செல்லப்பா எதுக்கு எப்ப பார்த்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் வள்ளி இவங்க தான் வள்ளி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேசரி அவனுக்கு ஒரு மசூல் தெரியாது. ஆனா நாடக கலைகளே இவர்களை விட என் தம்பி காடமங்கலம் அறிவு சார்ந்தவன். இவனுக்கு மிருதங்கத்துல இருந்து ஆத்தோடு வரைக்கும் பெற்றோர் வரைக்கும் பப்புன்னு டான்ஸ் அடுத்து என்ன கதாபாத்திரம் எந்த நாடகம் என்று அத்தனை தெரிந்தவன் காடமங்கலம் முருகன். கைதட்டு கொடுக்கலாம். பெரிய விஷயம். என்ன சரி நாடகத்துக்கு போய் யூடியூப்ல போறது பிரச்சனை கிடையாது. அப்ப நீங்க 3 பேர் கிளம்புங்க. எது அவமானமா நினைக்கிறீங்களா? இது எது நினைக்கிறீங்களா? நினைச்சேன்னா கொஞ்சம் குடிங்க பேக் ஷாட் அடிச்சு வரேன். காந்திக்கிட்டு ஓடுங்கிட்ட எதுல விட்டேன்
வாயில ஆடி வரிசையா வரணும் வரும்போது பல்லு வளைக்கு சொந்த தம்பி எவ்வளவு படைப்பாளி எதுல விட்டீங்க உன் வாயில என்று சொல்லுகிறார். அப்போது இவனுடைய லென்த்தை நான் அறிந்தேன். அது நல்ல பிரசாக பல்லுகளை வர பிடிக்கும். பெரிய மனிதன் தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்ள வேண்டும். என் தம்பிகள் என்னை கேவலப்படுத்தி என்னை தாழ்த்திக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் என் தம்பிகள் எல்லாம் சிரிக்கிறார்கள் என்றார். அவருடைய மனக்கவலையை போக்கக்கூடிய ஒரு மாத்திரையாக இந்த கோமாளி எம்கேஆர் இருக்க. அவ்வளவுதான் என்ன வேணா செய்யலாம். அதுக்காக வந்துடக்கூடாது தம்பி. பூரா உதுத்தவை ஒண்ணும் பண்ண முடியாது. நாடகமே செக்ஸ் எதுல விட்டேன் சிங்கம் வந்துருச்சு. ஏ விழாக்கோலம் குடி செல்வம் தவர் அழகர் அவர் தம்பி என் ஊரே என்னை வெட்டி வாடா அவன் ஊர்லயே இருக்கிறாரா எப்படி எழுதிருக்கான் பாரு. ஏ விழா குடி செல்வம் தவர் அழகர் அவர் அவர்களின் பிரண்டு செல்லத்துறை அம்பளிப்பாக எம்கேஆர் எழுதிட்டு வாடா நாம் பறந்த மயில் குஞ்சு என்னப்பா செல்லகணமா அரசியலுக்கும் அப்பாற்பட்டு எத்தனை பேர் கடவுளாக வணங்குறாங்க. நான் நன்றாக நினைத்துக் கொண்டிருப்பது ரெண்டு உறவுகள். எல்லா சாதித்த முப்பாட்டங்களே எனக்கு இந்த நாட்டிலே எனக்கு பிடிக்கல. எல்லாத்தையும் ஆனால் என் மனதிலே இரண்டு பேர் மட்டும் எப்பொழுது ஒளிந்து கொள்வது ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அவர் சார்பாக என் தம்பி 501 கொடுத்தார். மற்றொன்று ஏபிஜே அப்துல் கலாம். அது ஏன் சொல்றேன், ஒரு நிமிஷம் மறந்தாலும் மறக்க முடியாது. வண்டிக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு கேப்டன் பரம் விஜயகாந்த் அப்துல் கலாம் ஏன் இது விளம்பரம் இவர்களை போன்ற நல்லவர்கள் இருந்தார்களே சாதித்தார்கள். நம்ம என்னைக்காவது செஞ்சதுல ஒரு துரும்பாவது செஞ்சுட்டு செத்துருவோமா அப்படின்ற ஒரு நல்ல ஆசையோட வேற ஒன்று சரி நோட்டீஸை படிக்கிறேன் என் தம்பிகளா சரி வள்ளிதரம் யூரின் டெஸ்ட் அப்புறம் மூச்சு எழுத்து விடுங்க. இது மருத்துவமனையில் சொல்லுவாங்க. நான் அப்படியே சரி வள்ளிதரம் நாடகம் உங்க மத்தியில இருக்க என்ன உரிமை வரைக்கும் போய் நடிபத்த மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் துவரங்குறிச்சி உள்ள கிரு நகரை டிகே இளங்கோவன் அவர்கள் வேலன் பிரத்தனாக நடிக்கிறார். நரம்பு தலை ஓடு தம்பி நீ எதிர்த்து போற அண்ணே இல்லையாப்பா அண்ணன் நரம்பு தலைச்சுன்னா நான் எப்படி உனக்கு உணர்ச்சி கண்டு வைப்பேன் ஜூஸ் அப்படி சொல்லக்கூடாது. குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாட்டுக்கு ஏன் அப்படி அழகா பாடுற கண் பற்றும் என் அன்பு தங்கச்சி புதுகையை சேர்ந்த ராஜேஸ்வரி அவர்கள் வட்டியாக சொல்லிக்க காது என்ன நடக்கும்னே ஊர்காரங்க பாட்டுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடம்பு கணக்க வேண்டும் என்று சத்துமாவை பச்சைப்பள்ளியிலிருந்து புரிந்து தந்தார். உடம்பு கணத்த வேமா ஓட வேண்டும் என்று நினைத்தான். பிடி உஷா வீடியோ பார்த்தான் ஓடினான். கேஆர் விஜய பார்த்தா சினிமா நடிகை கேஆர் விஜய பார்த்தான். மசுறு வழக்கம் என்று தோன்றும். ஆனா கெட்ட நேரம் மண்டையில் மசுரல்லாட்டால் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய என் அன்பு சகோதரன் நமது வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து சேர்ந்து ஆறுமுனிய கலையர பின்பாட்டு இசையமோது தன்னுடைய கலையும்
வாசிப்பையும் குரலையும் தவிர மற்ற எதையுமே சிந்திக்காத ஒரு திறமையான கலைஞன் யார் என்றார் இங்கே அமர்ந்திருக்கின்ற வாத்தியார் பிறந்தார் எங்க அண்ணன் தான் அந்த நாடகத்தை என் அன்பு அண்ணன் எத்தனை பேருக்கு எடுத்துக்காட்டாக வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இவருடைய வாசிப்பை பார்த்துத்தான் சிறிதளவாக கற்றுக்கொண்டுதான் வருவார் அப்படி ஒரு சாம்பவம் டிக்கெட் போட்டு சின்ன வயசுல இருந்து அண்ணே சுத்தி டென்ட் அடிச்சு டிக்கெட் போட்டு அதுலயே ஹார்மோனிய சக்கரத்தை வாசித்தவர் தான் மாவடி கோட்டை எம்கே ரத்னப்பா அவர்கள் ஹார்மோனியம் பண்பாளர் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வணங்கும் குணம் விவசாயி 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 என்னவளும் இல்லை எங்கள் திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்னவளும் இல்லை எங்கள் திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உள்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி இந்த தமிழகத்திலே விவசாயம் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது விவசாயத்தை எல்லாரும் பாட வேண்டும் விவசாயத்தை ஒழுங்காக பாடுபட்டால் எதற்காக என் தமிழன் அண்ட நாட்டிலே கைகட்டி வேலை பார்க்கிறார்கள் விவசாயத்தை மட்டும் பார்த்தா போதும் என்று மாறிவிட்டது நிலைமை எல்லாம் வருங்காலத்திலே சாப்பாடு இல்லாமல் ஒவ்வொருத்தரும் மாத்தி செய்வது என்று யோசித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல மருதங்க சக்கரவர்த்தி கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய நண்பு தம்பி இவன் இவ்வளவு அழகாக வாசிக்கிறார் இந்த திறமைக்கு காரணம் அவருடைய ஆசிரியர் பிறந்த அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமுள்ள தோப்பூர் மண்ணில் மைந்த அன்பு தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை
வாழ்த்துக்கள். சூப்பர் 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 சூப்பர். ஹலோ ஹலோ. ஒவ்வொரு அடியும் இந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மள அடிச்சு மொழி கடுக்கும். கல்யாணம் ஆயிடுச்சா? என்னென்னமோ பண்றாங்க. பலவாத்திய சக்கரவர்த்தி ஒவ்வொரு கிராமமும் கொடுக்கக்கூடிய துண்டை இதுவரைக்கும் ஒரு பயன்படுத்தினே கிடையாது. எல்லா துண்டையும் மறைச்சு இங்கே வச்சுருவாங்க. இதுல இருந்து தெரியுது, நீ கட்டி குளிக்க மாட்டேன், முத்தமா குளிப்பாயம். அறிவு சார்ந்த வாத்தியார் விட்டு பிள்ளை எனது அண்ணன் அங்கிருந்து பாப்பவர்களுக்கு கோட்டை ஒரு கணேசன் வண்டி வந்தது போல தெரியும். ஆனா அது மண்டி ஓட்டு வாசிக்கிறதுக்கு தான் அது மொழி கடுக்கும். காரணம் முருங்கைக்காய், அகத்திக்கீரை, சுடுதண்ணி. ஒருத்தி மூர்த்தி ஆல்ரவுண்டேசி பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருக்கீங்க. கணேஷ் பிரதர் ஓட்டையில எதுவும் கேஸ் எப்படி இருக்கா? எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் தான் திரிட்டு ஏன்டா ஏன்னா எங்க அண்ணன் ஜனங்க மாதிரி இந்த கீரை சுடுதண்ணி எங்க ஏரியால ஒரு டாக்டர் இருக்காரு. அது அதை சொன்னேன் உங்களுக்காக சொல்றேன். அந்த ஆளு என்ன யாரு போனாலும் அந்த மூணத்தையும் சொல்லுவேன். ஒரு பொம்பளை வந்து மாசமா இருக்கேன் மறந்து விடுங்க. உடனே இந்த கீரை சுடுதண்ணி நல்லா சாப்பிடும். இன்னொரு ஆளு மம்பட்டிட்ட காலில் வெட்டிக்கிட்டு அவன் ரத்த தூரம் வந்து அமலுக்கு கீரை சுடுதண்ணி. அடுத்து ஒரு ஆள் வந்துட்டு இந்த டாக்டர் என் மக மூத்தது ஓடி போச்சு கீரை செருப்பு கட்டி அடிச்சு அது நான் வந்து சிறந்த முறை பாத்தீங்களா? இப்பதான் சொன்னீங்க நாடகத்துல என்ன நடக்குது. சாவியை காணோம். இந்த சாமியிலே மிகப்பெரிய ஒரு சித்தருடைய புகழ்படம் குறித்திருக்கிறது. அதனால அவர் இங்கதான் இருப்பார். கண்டிப்பா வந்து சாவி. அப்படி இந்த சாவியை மற்றவர்கள் கைப்பற்றிட்டு போய் எந்த வண்டியில சேருதோ அதை எடுத்துட்டு கூட விளக்க தெரியும் பார்க்காம கூட அது மாதிரி நடந்து போச்சு ஒரு ஊர்ல. அப்படி செய்ய தப்பு ஆய். இந்த சாவி யாரு? பைக்கு சாவி இருக்கிறது. அன்னைக்கு ஒரு ஆள் இந்த செல்லு கீழே வந்து என்கிட்ட கொடுத்தேன். யாரு செல்லுன்னு பின்னாடி வந்து ஒரு ஆள் கொடுக்கல. அவன் பாக்கெட்ல இருந்து எடுத்து வந்து கொடுத்துட்டேன். நாடகம் பார்க்க நின்றவனே மாளுக மாதிரி அறிவாளி சிறந்த முறையில் இங்கே சீம்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் சண்முக அவர்கள் சீம்தாளம் அது ஒண்ணும் செய்ய மாட்டேன். மோசன் அப்படி மூச்சு எழுத்து விடு லேசா மடுவுல உள்ள ஒண்ணிய தெரிய விடு. பாட்டு போராளே பொன்னுத்தாயி கண்ணீர் விட்டு பலபல கண்ணீர் விட்டு. அதுக்கு விநாயகர் மந்திரத்துக்கு போறதால என்ன சரிக்கு மலை முசர ஒருக்கி குடிச்ச அந்த மொரட்டு தூமிய குடிக்க வருவான். கச்சகா சகா சகனா சரி உனக்கு வேர்த்திருச்சு நீ வேணாம். இது வேற வாழ்த்துக்கள். இவ்வளவு வயதிலையும் பசி குடும்பத்தை காப்பாற்றணும் ஓடிக்கொண்டிருக்கின்ற என் சிங்கத்தை சண்முகத்தை நான் தலைவனாக வாழ்த்துக்கள். நகைச்சுவைக்காக என்னென்ன அப்படி என்னென்ன இல்ல என்னமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இல்ல இப்படி கையை காட்டிட்டு அதனை தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை 170 பொம்பளை பேசக்கூடிய வாயை
ஒரே பொம்பளை பேசிடுவா. தம்பி தம்பி லேடிஸ் வந்தவனே உங்களுக்கு வந்து எச்சி ஊறும் நீர் கசிவு எடுக்கத்தான் செய்யும். அப்ப அப்படியா இருக்கு? அப்புறம் தெரியும் என்னன்னு. ஆனா 5 நிமிஷம் தான் அண்ணே வந்துருவேன் பொறுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு பல்ட்டி அடிப்பா, பாம்புலாம் ஆடுவா. ஆமா. நான் அன்னைக்கு கேட்டேன் என்ன பண்ணேன், பச்சை பாம்பு புதுக்கோட்டையை சேர்ந்த ரஞ்சனி நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிப்பு வைப்பதற்காக சிமெண்ட் கட்டடத்திலே பலம் கொண்ட வாம பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணில் மைந்த அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு பபுன் காமி. மக்கள் மனதிலே ஒரு கலைஞன் போய் நின்றுக்கிட்டான்னா அவனை அசைக்க முடியாது. ஆனந்தராஜ் பேரை சொல்லிக்கிட்டு பபுன் நிக்கிறேன். தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகின்ற காலை இந்த சிவகங்கை மாவட்டம் மட்டுமல்ல இந்த பகுதியில் உள்ள அத்தனை மாவட்டமும் பரிசுகளை பெற்று வருவோம் என்று காளைகளை ஏற்றிக் கொண்டு செல்வது பாலமேடு. ஆனா அந்த பாலமேட்டிலிருந்து ஒரு காலை தொடர்ந்து எந்த மாவட்டத்திலையும் சுத்துமாடாக விளையாண்டு பரிசுகளை தட்டி செல்கிறது. என்னுடைய செல்ல மாணவன் பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். 3.25 அடி உயரம் 20 கிலோ மடுவு போட்ட சாணி அல்ல 8 சேஜிபி 3 மணி நேரம் ஓடி இருக்கு. டீசல் 69 லிட்டர் சாணி அல்வது. வெரி டேஞ்சர் மேன் பாலமேடு. எங்க நான் சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பாலமேடு. உங்க எல்லாரும் பாதத்தை வணங்குறேன், தொட்டு கும்புறேன். தம்பி ஆனந்தராஜ் என்னோட அக்கா. அவன் அப்படியே தனிப்பட்ட ஒரு ஆளா என்னை பார்த்து நடிச்சு எங்கேயும் பேர் வாங்கிட்டு என்னோட அக்கா மையன். அவனை தனியா கூட விடலாம், நாடகத்துல ஜெயிச்சு உங்க எல்லாத்துக்கும் தெரியும், அவனை பார்த்துருக்கீங்க. ஆனா அந்த பப்புளை நான் வளர்த்து விடுவதா நான் செஞ்ச பெரிய புண்ணியமா நினைக்கிறேன். ஏன்னு கேளுங்க, அவங்க அம்மா பப்புளோட கொஞ்சம் கனமானவங்க. குறை சொல்லல. முதுகு தண்டு அப்படியே விட்டுருச்சு. பெல்ட்டை போட்டு படுக்கையா தான். அவங்க அப்பா வலது கால சபு வலையும் நடக்க முடியாது. ஒரே ஒரு அக்கா காலேஜ் படி 14 வயசுலேயே படித்துக் கொண்டே தன்னுடைய குடும்ப சுமையை சுமக்கிறேன் பாருங்க. 10 பேர்த்தை சிரிக்க வைக்க அவனே நான் வணங்குறேன். ஒரு சில தம்பிகளை விளையாட்டு போக்குல இருக்கிறீங்க. ஒரு சில தம்பி எல்லாம் கோச்சுக்கலாம். ஒரு சில தம்பிகள் பத்ததாயதை சொல்ல கேட்காம நம்ம திருறோம். அது நம்மளுடைய இயல்புன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த வயதிலேயே தன்னுடைய குடும்ப சுமையை சுமக்கிறேன் பாருங்கயா. பாலமேடு பப்புளுக்கு ஆதரவு கொடுத்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை பேர் பாதத்தை நான் தொட்டு வணங்குறேன். ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப நன்றி. பாலமேடு பப்புளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நல்ல தெளிவாக இங்கே ஒளிவொலி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களுக்கு பாக்கிய ஆடியோஸ் திருத்திப்பட்டி பணம்